ரெண்டாவதாக ஆசை இருக்கும்ல, எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்ல. ஒரு கிருஷ்ணசாமிக்கு என்னைக்காச்சும் அமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கும், ஏசி சண்முகத்துக்கு இருக்கும், பாரிவேந்தருக்கு இருக்கும், டிடிவி தினகரனுக்கு இருக்கும். இதெல்லாம் எப்போ வந்து இப்போ 4 அமைச்சர் பேர் நான் இப்போயே சொல்லிட்டேன். அதிமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 அமைச்சர்கள் நான் பட்டியல் நான் இப்போ இங்கே கொடுத்துட்டேன். அப்போது இவர்களுக்கு அனைவருக்கும் ஆசை இருப்பதில் ஒன்றும் தவறில்லைன்னு சொல்கிறேன். அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் நிச்சயமாக ஆசை இருக்கிற தவறில்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ எங்கே நெருக்கடி வருதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. இதுவரை இருக்கின்ற காலகட்டத்தில், அதாவது 2014 வரையான காலகட்டத்தில் வந்து இப்போ 2006 கூட தான் கடைசியாக ஒரு அதுக்கான வாய்ப்பு இருந்தது, கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருந்தது. திமுகவுக்கு வந்து 96 சீட்டு தான் வருகிறது. அது வந்து பாமகவினுடைய சப்போர்ட்டோட தாராளமாக ஒரு ஸ்டேபிள் ஆட்சியை வந்து அமைத்தார்கள். ஒரு கட்டத்திலையும் ஒரு கட்சியும் கூட்டணியில் ஒரு கட்சியும் வந்து எங்களுக்கு அங்க இடம் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து கூட்டாட்சி இருந்தது, மத்தியில் வந்து இந்த கட்சிகள் எல்லாம் ரெப்ரசன்டேட்டடாக இருந்தது. அதனால ஒரு பிரச்சனை இல்லாமல் அங்கே போயிடுச்சு. இந்த மத்தியில் அந்த ஒரு கூட்டாட்சி இல்லாத காரணத்தால், அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோ இல்லை என்றால் பாஜகவோ வந்து இங்க இருக்கின்ற சிறிய கட்சிகளுடைய தயவில் அங்க வந்து ஆட்சி அமைக்காதனால தான் இந்த கோரிக்கை வந்து தமிழகத்தில் வந்து வலுப்பட்டு வருகிறது.